மையிட்ட கண்களை உடையவள்னு. அதனால மையிட்ட கண்கள் உடையவளை பார்த்துட்டு இந்த கண்கள் விசாலமான திருக்கண்கள், கருணையை பொழிகின்றதான திருக்கண்கள், மையிட்டபடி இருக்கு, ஆக்கரண சக்தி இருக்கு, காருண்யம் பெருகி இருக்கு, இவள் தான் சீதைன்னு அவளுடைய திருக்கண்கள்னால இவர் புரிஞ்சுட்டாராம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் ஆண்டாள் சொல்றச்சேயே ஆண்டாள் சொல்லும் பொழுது வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். சீதையை தான் ஆண்டாள் சொல்றான்னு. குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், மைத்தடங்கண்ணீனாய் நீயுன்மனாளனை, எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய் காண், எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால், எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால், தத்துவம் அல்று தகவேலொரு மூம்பாவாய், தத்துவம் அல்று தகவேலோ பாவாய், குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல். இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னு ஒரு பதம் போடுறா ஆண்டாள். மைய தடவின் இருக்கக்கூடியதான கண்ணை உடையவளே, மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை, நீ ராமபிரான பிரிஞ்சிருப்பியா? ஏன்னா அவன் தூங்கும் பொழுதே தூக்கத்தை எழுப்பிட்டேனேன்னு வருத்தப்பட்டாலும், எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு வருத்தப்பட்டாலும். சித்திரக்கூடத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றா. ஆஞ்சநேயன் பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயனிடத்துல சித்திரக்கூடத்தில் நடந்த விஷயத்தை, காக்காசுர விற்த்தாந்தத்தை இளைய பெருமாளும் அறியாத விஷயம் இதே, இளைய பெருமாளுக்கும் தெரியாது. ஆஞ்சநேயா உன்னிடத்துல சொல்றேன், நீ அவரிடத்துல சொல்லு அப்படின்னு. அப்ப என்ன அடராளாம், குரங்கிடம் அழுகிறாள் அப்படின்னு வியாக்கியானம். அவரை எழுப்பிட்டேனே, ராமபிரானை எழுப்பிட்டேனே, அவர் தூக்கத்திலேருந்து அவர் எழுந்துட்டாரு அப்படின்னு அது எழுப்பும்படியா ஆயிடுத்தேன்னு வருத்தப்பட்டேனேங்கிறாளாம். அப்படி சொல்லி துக்கப்படுறாளாம் சீதா பிராட்டி. அதுதான் இங்க ஆண்டாள் சொல்றா, எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான், எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால், அவரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன், பிரிவாற்ற இல்லாயால், அப்படி இருக்கக்கூடிய நீனு எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு இங்க நப்பின்னையை கேட்டுக்கிறார். அதனால நீ பண்ணக்கூடியது தத்துவம் அன்று தகவும் அன்று. அதனால நீ பண்ணக்கூடியது அப்படிங்கிறது உன்னுடைய செயலுக்கு சுபாவத்துக்கும் அது ஒத்து வராது, உன்னுடையதான கல்யாண குணத்துக்கும் ஒத்து வராது, அதனால செயலுக்கும் ஒத்து வராது அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் இல்லையா ஆண்டாள். அதனால மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னா, அது மாதிரி இங்க மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னு அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சாராம் ஆஞ்சநேயன். கண்டுபிடிச்சு ஆஞ்சநேயன் ஆச்சரியமாக சீதா பிராட்டியின் இடத்துல பார்த்துட்டு வந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்கிருந்து வந்தேன் எல்லாமே சொல்றார். சொன்ன பிறகு கடைசியா அதுக்கு சிகரம் வைத்த மாதிரி, கிரீட்டம் வைத்த மாதிரி என்னன்னா, கையில சக்கரவர்த்தி திருமகனான மோதிரத்தை எடுத்து காண்பிக்கிறார். காண்பித்து ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம், ராமநாமம் பொறிக்கப்பட்டதான மோதிரத்தை நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன், சக்கரவர்த்தி திருமகன் தான் கொடுத்துருக்கார், இந்த மோதிரத்தை பாருங்கோன்னு உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துதான் அந்த மோதிரத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாளாம், சிறுசு மேலே தரிச்சுக்கிறாளாம். சீதா பிராட்டி அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். பதிலுக்கு அவ என்ன பண்றா, சீதா பிராட்டி, நீ ராமனிடத்துல போய் நான் காக்காசுர விற்த்தாந்தங்கள்லாம் சொன்ன பிறகு ஆஞ்சநேயன் புறப்படுறேன்னு சொல்லும் பொழுது நெத்திச்சூடி தன்னுடைய மேல இந்த சூடாமணியை கொடுத்து நீ ராமனிடத்துல கொடு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து அனுப்புறார். அப்படியே கொண்டு வரார். அதே மாதிரி வேகமா